ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIES அகாடமி. இந்த வீடியோவில் இந்திய அரசியல் அமைப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, விடை இங்கே வினா எங்கே, அந்த கான்செப்ட் இருக்க வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டியில் இருக்க வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து சில கொஷின்ஸ்க்கு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ நம்ம அந்த கொஷின்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இங்கே டாஸ்க். ஓகேவா, வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து மௌசின்ராம். ஸோ இதுக்கான கொஸ்டின் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது? ஓகேவா, அதுதான் வந்து மௌசின்ராம், அதிக மழை பெறும் பகுதி. இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் குறைந்த மழை பெறும் பகுதின்னு இருக்குது. அது எங்கே அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சல்மார் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து பாலின விகிதம். பாலின விகிதம்க்கு என்ன கொஸ்டினா இருக்க முடியும்? பாலின விகிதம் கொஸ்டின் வந்து தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை, அதுதான் வந்து என்னன்னா பாலின விகிதம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. பிங்களி வெங்கையா யார் இவரு? இந்த ஆன்சருக்கான கொஸ்டின் பிங்களி வெங்கையா. இவர் யார் அப்படின்னா, நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் தேசிய கொடி இருக்கு இல்லையா, தேசிய கொடியை வந்து வடிவமைத்தவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிங்களி வெங்கையா. இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். ஓகேவா, இந்த முதல்ல நெய்யப்பட்ட இந்த கொடியானது எங்கே நெஞ்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் இருக்க குடியாத்தம் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வந்து நெஞ்சிருப்பாங்க இந்த கொடியை. இந்த முதல்ல இருக்க கொடியை யார் ஏத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள். அந்த சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு செங்கோட்டையில ஏற்றிருப்பாங்க. ஓகேவா, இந்த கொடி வந்து இப்போ மெட்ராஸ் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் போலாமா. 12வது பாறை அரசாணை, இதுக்கு கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகரது எந்த பாறை அரசாணையானது இந்த சமத்துவத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து 12வது பாறை அரசாணை. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவரோட அரசுக்கு கீழே எந்த மக்களுக்குமே வந்து ஜாதி பாகுபாடு, சமய பாகுபாடு இன்றி தான் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சமத்துவத்தை பற்றி 12வது பாறை அரசாணையில் அசோகர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு 14. இந்த கொஸ்டின் என்ன? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பில் சொல்லுது அப்படின்னா, சட்டப்பிரிவு 14, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேவா, எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்குமே வந்து சமமான சட்டம் வழங்கப்படுது. நெக்ஸ்ட் போலாமா. 389 உறுப்பினர்கள், இது என்ன கொஸ்டினா இருக்கலாம்? அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்கள்? 389 உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா, அதுதான் இதுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் 42வது சட்ட திருத்தம் 1976. இதுக்கான கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும்னா, முகவுரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது, எதன்படி திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவுரையை வந்து இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்காங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து இந்த முகவுரை திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு எதை சொல்றோம்? குறு அரசியல் அமைப்பு. ஓகேவா, அது 42வது சட்ட திருத்தம் 1976. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏப்ரல் 24, இந்த டேட்க்கு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன கொஸ்டின் ஞாபகம் வருது? ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம். ஓகேவா, தேசிய ஊராட்சி தினம் வந்து என்னைக்கு? ஏப்ரல் 24.
1992 ஏப்ரல் 24 தான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சுவிட்சர்லாந்து. இந்தியன் பாலிட்டியில் சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு எது? அதற்கு ஒரு உதாரணம்னு கேட்டாங்கன்னா அது வந்து சுவிட்சர்லாந்து. ஓகேவா? நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து நடைபெறுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எது இருக்கோம் அப்படின்னா மறைமுக மக்களாட்சி. ஓகேவா? மறைமுக நாடாளுமன்ற மக்களாட்சியில் நம்ம இருக்கோம். நேரடி மக்களாட்சிங்கிறது சுவிட்சர்லாந்து. எப்படின்னா, அவங்க வந்து இப்போ நம்ம வந்து நமக்குன்னு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரதிநிதியாக வந்து எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ நம்ம நிர்ணயிக்கிறோம். அவங்க வந்து சட்டத்தை ஏற்றுறாங்க. ஓகேவா? நம்ம வாக்கு போட்டு இவங்களை இது பண்ணுறோம். இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, சுவிட்சர்லாந்து மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாக்குகள் போட்டு நேராகவே சட்டங்களை ஏற்றிடுவாங்க. அவங்களுக்கான சட்டங்களை அவங்களே ஏற்றிடுவாங்க. நம்மளோட பிரதிநிதிகள் மூலமாக ஏற்றுறோம். ஓகேவா? இதுதான் நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. நெக்ஸ்ட் வேர்டு சட்டப்பிரிவு 21A. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி பெறும் உரிமையை கட்டாயமாக மற்றும் இலவசமாக, ஓகேவா, அந்த கல்வி பெறும் உரிமையை வழங்குறது தான் வந்து என்னது, சட்டப்பிரிவு 21A. ஓகேவா? உங்களுக்கான ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், செப்டம்பர் 15. ஸோ இந்த ஆன்சருக்கான கொஷினை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர காத்திருக்கு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கில் வேணும், வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. We will try our best to give you such a good videos. Thank you.